இந்த திராவிடத்தை கையில் எடுத்தால் தான் முடியும். அதாவது விஜய் தம்பி கரெக்டாக எடுத்திருக்காரு. சரியா? அவர் பேர் கூட வெற்றி கழகம்ங்கிற சொல்லே வந்து திராவிட கழகம், திராவிட மொழியிலிருந்து வந்த சொல்லுடர் தான் அது. அதனால் அவர் பேர்லேயே வெற்றி கழகம்னு வச்சுக்கிட்டாரு. அதை யார் இவரை வச்சுருக்காரு, யார் பெரியாரை வச்சுருக்காரு, காமராஜரை வச்சுருக்காரு. இவங்கெல்லாம் யார்? எல்லாமே திராவிடர்கள் தான், வேறு யார்? ஸோ அதனால் இது வந்து அவர் மிஸ்டர் கருணா அவர்கள் சொன்னது வந்து 100க்கு 100 உண்மை. சீமான் அவர்களை விட விஜய் அவர்களுக்கு அரசியல் புரிதல் இருக்குன்னு. அரசியல் புரிதல்னா கண்ணு இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவர் சொன்னால் நான் எடுத்துக்கிட்டேன், அது வந்து எங்களுக்குள்ள உள்ள ஒரு பரஸ்பரம். ஆனால் இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன சொல்கிறது, ஏன் இது இப்படி இருக்கக்கூடாதான்னு வம்பு வழக்காடுறது. இந்த வழக்காடு மன்றம்னு சொல்லி அந்த காலத்துல எல்லாம் நான் சிறு வயசுலேயே நிறைய அரேஞ்ச் பண்ணுவேன் மதுரையில். இன்னைக்கு கூட இப்போ இவரை பற்றி பார்த்தேன், அரங்கநல்லை பற்றி படிச்சுட்டு இருந்தேன். அவரை